ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இருக்கிறது அழகான மதுரை ஜங்ஷன். தைப்பூசத்துக்கு பழனிமலை முருகனை தரிசனம் பண்ண நாம் ரயிலே போயிட்டு ரயிலே வர போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. என்ன ட்ரெயின் பார்க்குறீங்களா? மதுரையில் காலையில் 7:15க்கு புறப்பட்டு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வெறும் 70 ரூபா டிக்கெட் ஃபேரில் கவர் பண்ணக்கூடிய மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி அன்ரிசர்வ்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஃபுல்லி. நம்ம ரிசர்வ் பண்ண வேண்டியது இல்லைங்க. காலையில் பிளான் பண்ணால் கூட ஏர்லி மார்னிங் இந்த ட்ரெயினில் பிடிச்சி நம்ம பழனி போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இதே ட்ரெயின் திரும்ப மாலை ஒரு 4 மணி சுமாருக்கு மதுரைக்கு பழனிக்கு வருங்க. அந்த ட்ரெயின் பிடிச்சி நம்ம திரும்ப மதுரைக்கு வந்துடலாம். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் தான் இதுங்க. ரொம்ப பட்ஜெட்டில் நம்ம ட்ரெயின்லேயே பழனிக்கு போய் முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு அதே ட்ரெயினில் திரும்பி வந்துடலாம். ஒரு அட்டகாசமான ட்ரெயினுங்க இது. இது வந்து மதுரை மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின். இது ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸோ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் கிடையாதுங்க. இது டெய்லியும் வருஷத்தில் 365 நாளும் ஓடக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் தான் இந்த கோயம்புத்தூர் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய கோயம்புத்தூர் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ் 16722 பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 7 மணிக்கு டிபார்ட் ஆக போகுது. வாங்க நம்ம அப்படியே ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாம். நம்ம ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. ஸ்டேஷன் பாருங்க, ஒரு பழமை மாறாத ஒரு பழைய பில்டிங் டைப்ல இருக்கு. இங்க ஒரு முக்கியமான ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. அந்த சிம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். வைகை எக்ஸ்பிரஸ் 15/8/1977 தான் வைகை எக்ஸ்பிரஸ் முதல் ரன் ஆச்சுங்க. இந்த மதுரை ஜங்ஷன்ல இருந்து சென்னை எக்போர்ட் ஜங்ஷன் வரைக்கும் எல்லா ஸ்டேஷனுமே யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருந்து தான் நம்ம ஃபிளைஓவர் ஏறி அடுத்த ஸ்டேஷன் அடுத்த பிளாட்ஃபார்ம் போற மாதிரி இருக்குங்க. மதுரையில பாருங்க, ஸ்டேஷனுக்குள்ள வந்தனால தனியா ஒரு படிக்கட்டு போட்டு ஃபிளைஓவர் போட்டிருக்காங்க. அதுல ஏறி நம்ம தேர்ட் பிளாட்ஃபார்ம் போயிடலாம். இருக்கு பாருங்க பிளாட்ஃபார்ம்லாம். மதுரை ஜங்ஷன் பக்கத்திலேயே பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. இங்க இருந்து வியூ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மதுரை ஜங்ஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இங்க இருந்து பார்த்தா ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். நாம 3 நம்பர் பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ரெயின் ரேக் கொண்டு வந்துட்டாங்க. 3 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வாங்க போகலாம். மதுரை ஜங்ஷனோட என்ட்ரு அதுதாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இப்போ இது 2ங்க. பின்னாடி தான் 3 இருக்கு. அங்க மேல பாருங்க, மதுரையே ஃபேமஸான அலங்காநல்லூர் ஒரு ஃபேமஸான ஜல்லிக்கட்டு டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்காங்க. பார்க்க சூப்பரா இருக்கு. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருக்குங்க. இங்க ஒரு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட விஷயம், ஒரு புதுசா ஒரு விஷயம் நடந்ததுங்க. நிக்கிறது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான். 2 ரயில் கிளம்புதுங்க, 2 டைரக்ஷன்ல. ஒண்ணு மதுரை டு செங்கோட்டை போகுதுங்க. இன்னொன்னு மதுரையில இருந்து கோயம்புத்தூர் போகுது. இந்த பக்கம் போறது ஒரு ட்ரெயின், இந்த பக்கம் போற ட்ரெயினுங்க. ஒரு லோகோ ஷாட் பாத்துருப்பீங்க. அது டீசல் லோகோ போடுறது செங்கோட்டை போற ட்ரெயினுங்க. இது கோயம்புத்தூர் போற ட்ரெயின். இது ஒரு லோகோ ஷாட் பாத்துலாம். பார்த்து நம்ம ட்ரெயின்ல ஏறிக்கலாம். மதுரையில இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய ட்ரெயின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜின்லாம் கப்பல் பண்ணி ரெடி வச்சிருக்காங்க. வேப் 4 WAP4 அரக்கோணம் லோகோ ஷெட்டோட தான் நம்மள இன்னைக்கு ஃபுல் பண்ண போகுதுங்க. இது எலக்ட்ரிக் லோகோங்க. செங்கோட்டை போறது டீசல் லோகோ, இது எலக்ட்ரிக்கல் லோகோ. மதுரை ஜங்ஷன்ல 3வது பிளாட்ஃபார்ம்ல ஒரே ட்ராக்ல இருந்து 2 ரேக் கிளம்புதுங்க. ஒன்னு மதுரை டு கோயம்புத்தூர், இன்னொன்னு மதுரை டு செங்கோட்டைங்க. ஒன்னு டீசல் லோகோ, ஒன்னு எலக்ட்ரிக் லோகோ. இது மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிராவல் பண்ணக்கூடிய 1622 மதுரை டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ல ஃபுல்லி அன்ரிசர்வ்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 SLR பெட்டி, 12 அன்ரிசர்வ்டு கோச்சிங்க. மொத்தம் 14 ரேக்கோட ஃபுல் பண்ண போகுது நம்மளுடைய வேப் 4 அரக்கோணம் லோகோ. நம்ம டிராவல் பண்றதுக்கு சீட் பிடிச்சிட்டாங்க. விண்டோ சீட்டே கிடைச்சிருச்சு. எமர்ஜென்சி சீட்டோட கிடைச்சிருக்கு. நம்ம பிளாக் சூப்பரா கவர் பண்றதுக்கு ஒரு அட்டகாசமான சீட் கிடைச்சிருக்கு. ஆப்போசிட்ல டிராவல் பண்ண போறோம். செம்மையா இருக்க போகுது. சீனிக்கான ரூட்டு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு திண்டுக்கல் வரப்போகுது, பழனி வரப்போகுது, ஒட்டச்சத்திரம் வரப்போகுது, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி ரூட்லாம் பாத்தீங்கன்னா செம்ம சீனிக்கா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மலையோட டிராவல் பண்ண போறோம். செம்மையா இருக்க போகுது சீனிக்கு. நம்மளோட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ வருவாங்க. என்ஜாய் பண்ணலாம்.
நம்ம மதுரை ஜங்ஷன்ல இருந்து நம்ம ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க. சிக்னல் டிலே ஆயிடுச்சு, அதனால 12 நிமிஷம் டிலேவா நம்ம ட்ரெயின் புறப்பட்டு இருக்கு. அடுத்து நம்ம போக போறது பாத்தீங்கன்னா கூடல் நகர் ஜங்ஷன் தான் போக போறோம். நம்ம ட்ரெயின்ல ஒரு முக்கியமான ஸ்டேஷனுங்க சோழவந்தான். அந்த ரீச் பண்ணி இப்ப ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வாடிப்பட்டி ஜங்ஷன் ரீச் பண்ண போறோம். வர வழியில செம்ம சீனிக்கான ரூட்டுங்க. வாவுன்னு சொல்ற அளவு தென்னந்தோப்பு, மிஸ்ட், ஹில்ஸ் செம்மையா இருந்ததுங்க. நம்ம பக்கத்துல பாருங்க, லோக்கோ பக்கத்துல இருக்கனால நம்ம ட்ரெயினோட ஹார்ன் சவுண்ட் எல்லாம் நல்லா கிளியராகவே கேட்குது. ஒரு செம்ம வாவுன்னு இருக்குங்க. இங்கேயும் இப்படி இருக்கு. இன்னும் நம்ம வந்து பழனி, பொள்ளாச்சி ரோட்ல போறோம். பொள்ளாச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி கோணம்பாக்கம்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட தமிழ் படங்கள் அங்க எடுத்திருக்காங்க. செம்மையா இருக்கும் ரூட்டு. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தென்னமரம் தான் இருக்கும். பொள்ளாச்சி ஃபுல்லாவே. இப்ப நம்ம அந்த ரூட்ல கவர் பண்ண போறோம். இப்ப பழனி தாண்டி போகும்போது பாருங்க செம்ம சீனிக்கா இருக்க போது. ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாடிப்பட்டி ஸ்டேஷன் பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஒரு குட்டியான ஸ்டேஷனுங்க, ஊருக்குள்ள இருக்கு. இந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கூட கிடையாதுங்க. இந்த ஊர் பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து நம்ம கொடைக்கானல் ரோடு ஜங்ஷன் ரீச் பண்ண போறோங்க. கொடைக்கானல் ரோட்ல இருந்து கொடைக்கானல் போறதுக்கு நியர்பை, ரொம்ப பக்கங்க. நம்ம அங்க போனோம்னா நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓன் வெஹிக்கிள் வச்சு நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ணலாம். நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ரூட்ல ஒரு முக்கியமான ஸ்டேஷன் கொடைக்கானல் ரோடு. ஸ்டேஷனோட பெரிய ஸ்டேஷனாவே இருக்குங்க. இங்க இருந்து கோயம்புத்தூர் ஹில்ஸுக்கு போறதுக்கு 80 கிலோமீட்டருங்க. 80 கிலோமீட்டர் பை ரோடா போனோம்னா இங்க இருந்து பஸ் இருக்கு. நம்ம பஸ் மூலியமா போய்க்கலாம், இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க தனியா கேபோ காரோ புக் பண்ணாலும் கொடைக்கானல் ரீச் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான ஸ்டேஷனுங்க. அப்படியே வெதர் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க. சும்மா சில்லுன்னு சூப்பரா இருக்குங்க. நம்ம நார்மல் கோச்சை பார்த்தீங்கன்னா ஏசி கோச் மாதிரி செம்ம அட்டகாசமா இருக்கு. வியூல பார்த்துருப்பீங்க, ஹில்ஸ்ல ரொம்ப பக்கத்துலேயே வந்துருக்குங்க. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை பெய்யறதுனால பாத்தீங்கன்னா மிஸ்ட் எல்லாம் அப்படியே சூப்பரா வந்துட்டு இருக்குங்க. நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா செம்ம சீனிக்கா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ல.
நம்ம டிராவல் பண்ற இந்த ரூட்ல முக்கியமான ஜங்ஷன் திண்டுக்கல் ஜங்ஷன். கிரௌடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செம்ம கிரௌடுங்க. இப்பயே ட்ரெயின் ஃபுல்லாக தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஜாம் பேக் தான் போகிற கண்டிஷன் தான், செம்ம கிரௌடாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வித்துட்டு வராங்க, வடை, சமோசா, டீ, காஃபி எல்லாமே ட்ரெயினில் வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா மதுரையில இருந்து கோயம்புத்தூர் போகிற ரேக்குங்க. அந்த பக்கம் ஒரு ரேக் இருக்கு பாருங்க, அது வந்து மதுரையில இருந்து திண்டுக்கல் வழியா சென்னை போற ரோட்டுங்க. திருச்சி போய் திருச்சி, தஞ்சாவூர் அந்த ரோட் ரேக்ல போயிட்டு செங்கல்பட்டு போய் சென்னை எக்மூர் போற ரேக்கு அந்த ரேக்குங்க. ஆனியன் சமோசா, ஆனியன் சமோசா இருக்கீங்க, சம்சா சமோசா இருக்குங்க. ஒரு சமோசா 10 rupees. சமோசா சூடாவே இருக்குங்க. ஆனியன் சமோசா போய் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சம்சா வாங்கியிருந்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா சத்திரப்பட்டி ஸ்டேஷன்ல இருந்து மூவாய் போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உட்கார கூட இடம் இல்லைங்க, செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு. ஜாம்பேக்கா போயிட்டு இருக்கு நம்முடைய அன்ரிசர்வ் கோச்ல. அடுத்து நம்ம ரீச் பண்ணக்கூடிய ஜங்ஷன் வந்து பழனி, முருகன் இருக்கக்கூடிய ஒரு பழனி ஜங்ஷன் தான் அடுத்து ரீச் பண்ண போறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழனி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். பழனி முருகன் தைப்பூசத்துல ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம இதே ட்ரெயின்ல திரும்ப ரிட்டர்ன் மதுரைக்கு போயிடலாங்க. மதியம் 2:30க்கு கோயம்புத்தூர்ல புறப்படுற இதே இன்டர்சிட்டி ஃபுல்லி அன்ரிசர்வ்டு ட்ரெயின் நமக்கு 4:45க்கு பழனிக்கு வரும். அதுல ஏறணும்னா நம்ம 7:30க்கு திரும்ப மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெயின் வேகல உங்களை மீட் பண்றேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல்.